சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் அருகிலேயே இரு ரவுடி கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டதுனால பாரிமுனை பகுதியில மக்கள் அலறி எடுத்து ஓடியிருக்காங்க. சென்னை தண்டையார்பேட்டை கைலாச தெருவை சேர்ந்த லட்சுமணன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடந்த 2017ஆம் ஆண்டு ஜீவா என்பவரை கொலை செய்ததாக தெரிகிறது. இவ்வழக்கு சம்பந்தமான விசாரணைக்காக பாரிமுனை ராஜாஜி சாலையில் உள்ள கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜராகி இருக்காங்க. அப்போது நீதிமன்றம் அருகே காத்திருந்த கொலை செய்யப்பட்ட ஜீவாவின் கூட்டாளிகள் விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த லட்சுமணன் உள்ளிட்ட 6 பேரை சுற்றி வளைத்து கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் விரட்டியிருக்காங்க. பொதுமக்கள் அதிகம் கூடியிருந்த ராஜாஜி சாலை சிக்னல் அருகே இரு தரப்பினரும் கத்தியால் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கியிருக்காங்க. இதில் யுவராஜ், லட்சுமணன், தீனா ஆகியோரின் உள்ளங்கை உள்ளிட்ட இடங்கள்ல வெட்டு விழுந்திருக்கு. இதை பார்த்து பொதுமக்கள் பீதியில அலறடித்து ஓடியிருக்காங்க. போலீசார் வருவதை பார்த்து இரு தரப்பினரும் தப்பி ஓடிய நிலையில போலீசார் விரட்டி சென்று ஆகாஷ் என்பவரை மட்டும் பிடிச்சிருக்காங்க. காயமடைந்த மூவரையும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இதேபோல் சென்ட்ரல் பல்லவன் சாலை SM நகரில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மோதலில் ஈடுபட முயன்ற 4 பேரை போலீசார் பிடித்திருக்காங்க. பட்ட பகல்ல ரவுடிகள் தாக்கிக் கொண்ட இந்த சம்பவங்களால அச்சத்தில் ஆழ்ந்த பொதுமக்கள் தலைநகரில் கூட பாதுகாப்பு இல்லையே என அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க.